ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பிலிப்பியர் 4:1. நாம் எல்லாரும் எதையாவது செய்து கொண்டிருக்கும் போதும் அல்லது அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் போதும் கூட ஏதோ ஒரு காரியத்தை அல்லது சூழ்நிலையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனையாவது முடிவிலே துக்கத்தையும் கலக்கத்தையும் வருத்தத்தையும் மட்டுமே கொண்டு வருமேயன்றி செய்ய வேண்டிய விஷயத்தை வேலையை செய்து முடிப்பதில்லை. ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் என்ன கூறுகிறது? கவலைப்படாதீர்கள், ஜெபியுங்கள், துதியுங்கள், பாடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றே கூறுகிறது. ஆதலால் இதையே நாம் மனதில் நிறுத்தி அதன்படி நடப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் செய்த அனைத்து அதிசயங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எதற்கும் சோர்ந்து போகாமல் உம்மையே பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, எப்பொழுதும் கவலைப்படாமல் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். தேவனே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.